2021 தொடங்கினதையுமே அதிர்ச்சி தந்த சைனா வைரஸ் கொரோனாவை விட 100 மடங்கு வீரியம். நடுங்கும் உலக நாடுகள். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பிடியில இருந்து விடுபட்டு இப்பதான் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கு. இப்ப மறுபடியும் சைனாவில் புதிய வகை வைரஸ் ஒன்று பரவி வருது அப்படிங்கிற செய்தி உலக நாடுகளை அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு. கோவிட் வைரஸ் பரவலுக்கு அப்புறம் சீனா அரசு சுகாதார நடவடிக்கையில மீண்டும் மிகப்பெரிய சரிவை சந்திச்சு வருது. அதுக்கு காரணம் ஹியூமன் மெட்டோனிமோ வைரஸ் அப்படின்னு சொல்லும் HNPV அப்படிங்கிற புதிய வைரஸ் வேகமா பரவி வருவதுதான். இது குறிப்பா குழந்தைகளையும் வயசானவங்களையும் தான் அதிகமா பாதிக்குது. சைனா நாட்டுல எங்க பார்த்தாலும் நுரையீரல் தொற்றாலையும் மூச்சுக்குழாய் அலர்ஜியாலையும் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டு வர்றாங்க. இந்த நோய் காரணமாக அங்க இருக்கிற மருத்துவமனைகள்ல நோயாளிகள் நிரம்பி வழியறாங்க. பல இடங்கள்ல இருக்கிற தகனம் செய்யும் இடங்கள்ல இடம் பற்றாக்குறை ஏற்படும் அளவுக்கு நிலைமை மோசமாகி இருக்கு. ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் அதாவது HNPV அப்படிங்கிறது ஒரு சுவாச வைரஸ். இது சாதாரண சளி போன்ற லேசான நோயில இருந்து நிமோனியா போன்ற கடுமையான நோய் வரைக்கும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது முதல்ல குழந்தைகளை தான் பாதிக்கும் அப்படின்னாலும் பெரியவங்களுக்கு தொற்று நோய் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இந்த வைரஸால பாதிக்கப்பட்டு ஒரு தடவை குணமானாலும் மறுபடியும் தொற்று ஏற்படலாம். 2வது தடவையும் 3வது தடவையும் இந்த தொற்று லேசான அறிகுறிகளோட வரும். HNPV தொற்று பல்வேறு அறிகுறிகளுடன் வெளிப்படலாம். இந்த அறிகுறிகள் பெரும்பாலும் கொரோனா தொற்று பாதிப்பால மக்கள் எதிர்கொண்டது போலவே இருக்கு. தொடர்ச்சியான இருமல் அப்படிங்கிறது HNPV தொற்றுக்கு பொதுவான அறிகுறி. தொண்டையில வலி இல்ல எரிச்சல் இருக்கிறது இன்னொரு பொதுவான அறிகுறி. காய்ச்சல் லேசானதுல இருந்து அதிகபட்சமாக இருக்கலாம். மூக்குல சளி ஒழுகிறதுக்கும் மூக்கடைப்பு ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. சில சந்தர்ப்பங்கள்ல மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்படலாம். சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். சில சந்தர்ப்பங்கள்ல தோல்ல சொறி ஏற்படலாம். சிறிய குழந்தைகளுக்கும் வயதானவங்களுக்கும் புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கும் இது தீவிர பாதிப்பை உண்டு செஞ்சு இறப்பு வரைக்கும் கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும் போது சளியோட சேர்ந்து நிமோனியாவும் வரும். அவங்களுக்கு வென்டிலேட்டர் தேவைப்படும். குளிர்காலத்துல குழந்தைகள் மருத்துவமனையில தங்கி சிகிச்சை பெற வேண்டியது இருக்கும். HNPV முதல்ல தொற்று நோயாளிகளுடன் நேரடி தொடர்புல இருக்கிறவங்க மூலமாகவும் இல்லைனா வைரஸ் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்தும் பரவலாம். இருமல் தும்பல் போன்றவற்றின் மூலம் காற்றுல வைரஸ் பரவலாம். கை கொடுப்பது கட்டிப்பிடிப்பது முத்தமிடுவது போன்ற நெருக்கமான தொடர்பு வாயிலாக வைரஸ் பரவலாம். பாதிக்கப்பட்டவங்க பயன்படுத்தின கதவு கைப்பிடிகள் பொம்மைகள் இல்லைனா மின்னணு சாதனங்கள் போன்றவற்றை மற்றவங்க தொட்டுவிட்டு அதுக்கப்புறம் வாய் மூக்கு கண்களை தொடுவது மூலம் வைரஸ் பரவலாம். இந்த HNPV தொற்றுக்கு எதிராக குறிப்பிட்ட ஆன்டி வைரஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தொற்று அதிகமாச்சுன்னா கடுமையான சூழ்நிலையில மருத்துவமனையில அனுமதி தேவைப்படலாம். இந்த HNPV தொற்று மட்டும் இல்லாம எல்லா விதமான வைரஸ் தொற்றோட ஆபத்தையும் தடுக்க நீங்க சில விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பா குழந்தைகளும் பெரியவங்களும் கவனமாக இருக்க வேண்டும். இதுல இருந்து பாதுகாத்து கொள்ள நம்ம கொரோனா வைரஸ் வந்தப்ப என்னென்ன பண்ணணுமோ அதுதான் இப்பயும் பண்ண வேண்டியது இருக்கும். கைகளை அடிக்கடி சோப் போட்டு 20 செகண்ட் வரைக்கும் கழுவ வேண்டும். கைகள் கழுவ முடியாத போது ஆல்கஹால் சானிடைசரை பயன்படுத்தலாம். வெளியிடங்களுக்கு போகும்போது மூக்கையும் வாயும் மூடும்படி மாஸ்க் போட்டுட்டு போகணும். தும்பல் வரும்போது இருமல் வரும்போது உங்களோட உள்ளங்கையால வாயையும் மூக்கையும் மூடிதான் தும்பணும். சளி இல்ல மற்ற தொற்று நோய்கள் இருக்கிறவங்க குழந்தைகளை பக்கத்துல வர விடக்கூடாது. அறிகுறிகள் கட்டுப்படும் வரைக்கும் தனிமைப்படுத்திக் கொள்வது நல்லது. குழந்தைகளுக்கு பாதிப்பு இருந்தா பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டாம். தொற்று பாதிப்பு ஆனவங்க பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். இதுக்கு தடுப்பூசி கிடையாது. குழந்தைகள் பெரியவங்க நீரிழிவு நோய் இருக்கிறவங்க உறுப்பு தானம் செஞ்சவங்க புற்றுநோயாளிகளும் கவனமாக இருக்க வேண்டும். சுவாச தொற்று நிமோனியா ஆஸ்துமா நாள்பட்ட நுரையீரல் அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க மருந்துகளை தவறாம எடுத்துக்கணும். மருத்துவர்களோட ஆலோசனையை சீராக பெற வேண்டும். சோசியல் மீடியால ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் மற்றும் சுவாச நோயாளியாக அதிக மக்கள் இருப்பதாக கூறி வீடியோக்கள் பரவி வரும் நிலையில இது குறித்து சீனா அதிகாரிகள் எந்தவித அறிக்கையையும் வெளியிடல. இது புதிய பெருந்தொற்றோ அப்படின்னும் இது இந்தியாவை ஆட்டி படிக்குமோ அப்படின்னும் கவலை கொள்ள வேண்டாம். அதே நேரம் சுகாதாரமான வாழ்க்கையை பின்பற்றும் வகையில அனைத்து நிலைகளிலையும் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது அதிலிருந்து தற்காத்து கொள்ள சிறந்த வழி. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்.